Please subscribe Sadhguru Sai Creations. இந்த தளர்ந்த மார்பகங்களை இறுக்கம் செய்வதற்கு என்னென்ன இயற்கையான வழிமுறைகள்? இப்போ எலும்புகள் இல்லாத இந்த மஸ்குலர் ஆர்கனை எப்படி நம்ம டைட்டன் பண்ணுறது? அப்போ ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்தும்போது தளர்ந்த தசைகள் நமக்கு இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும். அங்கங்கே எனக்கு தசைகள் தளர்ந்து போச்சு, நார்மலாக என்னால் இருக்க முடியல, ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதுவும் இந்த பீரியட்ஸ் எல்லாம் மெனோபாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் நம்ம உடலில் என்னென்ன விஷயங்கள், அதுவும் முக்கியமாக தசைகள், தோல், எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்றதை பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாகிங் பிரஸ்ட் நிறைய பெண்களுக்கு ஒரு அதிகமான டிப்ரெஷன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஸோ சாகிங் பிரஸ்ட் நிறைய காரணத்தினால வரலாம். நம்ம உடலில் தசைகளின் தளர்வு அப்படின்னு சொல்கிறது நார்மலாக ஏஜ் ஆகும்பொழுது வரக்கூடியது தான். இப்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் தளர்வு ஏற்படுறது, இல்லை கழுத்து பகுதியில், ஆர்ம்ஸில் நிறைய பெண்களுக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஆர்ம்ஸில் பார்த்திங்கன்னா தசைகள் ரொம்ப தளர்வாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடிவயிற்று பகுதியிலையும் நமக்கு தசைகள் தளர்வாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தசைகள் தளர்வாக இருக்கிறது ஆஃப்டர் நம்ம ஃபீடிங் மதராக இருக்காங்கன்னா ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தோம்னா பிரஸ்ட் மார்பக பகுதி ரொம்ப தளர்ந்து காணப்படுறது நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தளர்ந்த மார்பகங்களை இறுக்கம் செய்வதற்கு என்னென்ன இயற்கையான வழிமுறைகள், ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும். இந்த மார்பகங்கள் இறுக்கம் அடைவதற்கு என்னென்ன இயற்கை வழிமுறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மளுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குது, இல்லை மார்பகங்களில் மட்டும்தான் தசைகள் தளர்வு இருக்கா, இல்லை அடிவயிற்று பகுதியில் இருக்கா, இல்லை கைகளில், இல்லை உடலில் வேறு எங்கெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த தளர்ந்த தசைகள் இறுக்கமடைய என்னென்ன செய்யலாம்? இப்போ பொதுவாகவே இந்த ஆயில், அதாவது எண்ணெய்களை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். சில வகையான எண்ணெய்கள், அந்த தொக்கன முறை அப்படின்னு சொல்லுவோம், மசாஜ். ஸோ அந்த மசாஜ் பண்ணும்பொழுது தான் அந்த மசில் டோன் நமக்கு நல்லாவே இறுக்கமடைய ஆரம்பிக்கும். தசைகள் நமக்கு இறுக்கமடையும். அந்த தசைகள் இறுக்கமடையும் போது அதில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே டைட்டன் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும். ஸோ இதனால தான் திரும்ப திரும்ப அந்த ஜிம்முக்கெலாம் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மசில் அதோட டோனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், நல்லா பல்ஜாக ஆரம்பிக்குது இல்லையா? அப்போது அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த மசாஜ் தெரப்பியோ இல்லை உணவு முறைகளோ எடுக்கும்பொழுது தளர்ந்த தசைகள், அந்த மார்பக தசைகள் நமக்கு இறுக்கமடையும். பொதுவாக எலும்புகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கைகள்லையோ கால்கள்லையோ பார்த்தோம்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இறுக்கம் அடைஞ்சிரும். ஆனால் மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு சாஃப்ட் டிஷ்யூஸ்னால ஆன ஒரு உறுப்பு தான். இப்போ எலும்புகள் இல்லாத இந்த மஸ்குலர் ஆர்கனை எப்படி நம்ம டைட்டன் பண்ணுறது? ஸோ மசாஜ் தெரப்பி நமக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஆனால் இதற்கான ஒரு கால அவகாசம் 3 மாதங்கள் வரைக்கும் நமக்கு தேவைப்படலாம். அப்போது இதுக்கு ஆயில் மசாஜ்க்கு எது பெஸ்ட்டான ஒரு ஆயில் மசாஜ்க்கு ஒரு முக்கியமான ஒரு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த தைலம் எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். வெள்ளருக்கு தைலம். இந்த வெள்ளருக்கு அப்படின்னு சொல்கிறது எருக்கஞ்செடி தான். அது வெண்மை நிறத்தில் மலர்கள் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த வெள்ளருக்கு தைலம் எதற்கு பயன்படுத்தலாம்? பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க, ட்ரை ஸ்கின் இருக்குது, அரிப்பு இருக்குது, தேமல் இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம வெள்ளருக்கு பயன்படுத்துகிறோம். அந்த மார்பகங்கள் இறுக்கமடைகிறதுக்கு இது எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிமுறை என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெள்ளருக்கு தைலம் இருக்கு இல்லையா, இதனோட எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் இதனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்பகத்தில் தினம்தோறும் ஒரு 15-20 நிமிடங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வரணுங்க. இது காலை வேலையில் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஏன்னா காலை வேலையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கறது, இல்லை அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கிறது, இல்லைன்னா அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கறது, இது தளர்ந்த தசைகளை இறுக்கமடைய செய்யும். இந்த வெள்ளருக்கு தைலத்தில் கஸ்தூரி மஞ்சள்
கலந்து நல்லா மார்பகத்தில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். தொடர்ந்து ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி மார்னிங் நம்ம பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கஞ்சி தண்ணியை வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டே வரணும். இதே மெத்தடை நம்ம எங்கெல்லாம் தசைகளின் தளர்வு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அடி வயிற்று பகுதியில் தசைகள் தளர்ந்திருந்தாலோ இல்லை தொடைப்பகுதியில் தசைகள் தளர்ந்திருக்கு, கைகளில் தசைகள் தளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடங்களில் எல்லாமே நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அப்போ ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்தும்போது தளர்ந்த தசைகள் நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னலாக உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. கருப்பு எள்ளுங்க. ஸோ கருப்பு எள்ளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகரிக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஒரு 40 வயதுக்கு மேலே உடலே ஷேப் மாறிட்டே வந்துற மாதிரி இருக்கும். அங்கங்கே எனக்கு தசைகள் தளர்ந்து போச்சு, நார்மலாக என்னால் இருக்க முடியல, ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதுவும் இந்த பீரியட்ஸ் எல்லாம் மெனோபாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த தசைகள் இறுக்கம் அடையிறதுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியமான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இது எப்படின்னா, முளைக்கட்டிய கருப்பு எல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். முளைக்கட்டிய கருப்பு எள்ளு ஒரு நாளைக்கு தினம்தோறும் ஒரு 2 ஸ்பூன் அளவு இதோட கொஞ்சம் வெல்லம், தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிடும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடையும். முகம் எப்போவுமே ஒரு பொலிவு இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது, சரியாக தூக்கம் வரல, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயம். இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம்? இரவே நம்ம ஊற வச்சுட்டு எடுத்துட்டு இந்த வெந்தயம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதனோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு நல்லா மிக்ஸ் பண்ணி பிரஸ்ட்டில், ஸோ மார்பகத்துக்கு மேலே இதை நம்ம பட்டு மாதிரி போடணும். வாரத்துக்கு ஒரு 2 முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போது நமக்கு தளர்ந்த தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் இதில் சேர ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருந்தாவே தசைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ வெந்தயம் நல்லா அரைத்து இந்த மாதிரி பட்டு போட்டுக்கிட்டே வரும்போது, அதோட கொஞ்சம் மஞ்சளும் எலுமிச்சை சாறும் கலந்து பட்டு போட்டுக்கிட்டே வரும்போது தளர்ந்த தசைகள் நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். அதிகமான அந்த துவர்ப்பு சுவை, இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கணுங்க. ஸோ உணவில் இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்க்கணும். அதில் இந்த மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளை ஓடு, ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் அதிகமான ஒரு தசைகளில் ஒரு இறுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த வெள்ளருக்கு தைலம் அப்ளை பண்ண சொன்னேன். அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதுளை தோல் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீர்லேயும் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒட்டடம் கொடுக்கலாம். ஸோ இடுப்பு பகுதியில், அடிவயிற்று பகுதியிலாம் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போதும் தசைகள் நமக்கு இறுக்கமடையும். இது என்ன பண்ணலான்னா, இந்த மாதுளை தோல் போட்டுட்டு கடுக்காய் பொடி இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த தண்ணீரில் போடலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணீரில் இதை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் தண்ணியாக வந்ததுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வரணும். இல்லைன்னா இந்த மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கடுக்காயும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம வெந்தயம் எப்படி பட்டு போடுறோமோ அதே மாதிரி பட்டு போட்டுக்கிட்டே வரலாம். அப்போது தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதற்கு இந்த இயற்கையான வழிமுறைகள் எல்லாமே இருக்குங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். தினம்தோறும் தயிர், மோர், வெண்ணெய் இதை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகள் பேசிக்காகவே என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடலுக்கும் ஒரு இறுக்கத்தை தரக்கூடியது. அதனால் நம்மளுடைய உணவில் அடிக்கடி தயிர், வெண்ணெய் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் தளர்ந்த தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் இயற்கையான முறையில், ஸோ நிறைய பெண்களுக்கு அதிகமாக ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஸோ இதற்கு இயற்கையான ஒரு நிறைய ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.